ஹலோ பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்லயும் ஆண்டவர் நம்மளோட என்ன வார்த்தை பேச போகிறான்னு பார்ப்போமா? மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். ரொம்ப அழகான ஒரு வேர்ஸ்ல, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்ஸ். ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்து தேசத்துல யார் இருந்தா? இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே 430 வருஷமா அந்த இடத்துல அடிமையா இருந்தாங்க. அப்போ மோசேயை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களை விடுதலையாக்கி எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட பண்ணினார். இந்த வேர்ஸ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. நீ எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன் அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். என்ன அவங்க அதிசயங்களை கண்டாங்க? ஒரு சிலது நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட், அவங்க எகிப்து தேசத்துல இருந்து வெளியே வராங்க. அவங்களுக்கு எதிரா அவங்களோட பாதையை தடுத்து தடையா செங்கடல் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த செங்கடலை 2ஆ பிளந்து அவங்களுக்கு வழியை திறந்து தராரு. உங்க லைஃப்லயும் இப்படி பல விஷயங்கள்ல இப்படிப்பட்ட தடைகள் காணப்படலாம். நீங்க ஒரு விஷயம் செய்யலான்னு போகும்போது தடையாவே இருக்கு, என்ன பண்ணாலும் அந்த தடைகள் நீங்கவே மாறுது நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி நீங்க விரும்புகிற விஷயத்துல உங்களுக்கு வழிகளை திறந்து உங்களை அதிசயங்களை ஆண்டவர் காண செய்ய கிருபை வந்தவராயிருக்கிறார், அதிசயமானவராயிருக்கிறார். God bless you.